மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி சடங்கிற்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சாலி கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் உடலிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவேதிய செய்தி பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும், திரை உலகிலும் பொது வாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்த சாதனையாளர் என புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் விஜயகாந்தை இழந்து தவிக்கும் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினருக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கும், திரை உலகத்தினருக்கும், ரசிகர்களுக்கும் என் ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், விஜயகாந்த் அவர்களின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது எனவும், ஒரு அரசியல் தலைவராக தமிழ்நாட்டின் அரசியல் நிலப்பரப்பில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்திய அவர் பொது சேவையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சோகமான நேரத்தில் எனது எண்ணங்கள் அனைத்தும் அவரது குடும்பத்தினர், ரசிகர்கள் மற்றும் ஏராளமானோருடன் பின்தொடர்பவையாக உள்ளன. ஓம் சாந்தி என கூறியுள்ளார். கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் அன்பு சகோதரருமான திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரை இழந்து வாடும் பிரேமலதா விஜயகாந்த் குடும்பத்தினர் மற்றும் அவரது தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தென் தமிழகத்தில் பிறந்து தென்னிந்திய திரை உலகையே கட்டியாண்ட பெருமைக்குரிய விஜயகாந்தின் மறைவு தமிழ் மக்களுக்கு பேரிழப்பு என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், சொல்லொன்று செயலொன்று என்றில்லாது சொன்ன சொல் வழி நின்ற பாசாங் இல்லாத மனிதர் கேப்டன் எனவும், உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் பேரன்பை பெற்று அற்புதமான கலைஞர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை இழந்துள்ளோம் என கூறி தேமுதிக முன்னாள் தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இரங்கல் தெரிவித்துள்ளார். திரைப்பட கலைஞர், அரசியல் தலைவர், நல்ல மனிதர், நல்ல சகோதரராக கேப்டன் விஜயகாந்த் திகழ்ந்ததாகவும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழிசை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விஜயகாந்தின் மறைவு ஆழ்ந்த வருத்தம் அளிப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார். சினிமா மற்றும் அரசியலில் அளப்பரிய பங்காற்றி கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் அழியாத இடம் பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் என தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இக்கடினமான நேரத்தில் அவர் தம் குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் இதயபூர்வ இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தன் ஒவ்வொரு செயலிலும் மனித நேயத்தை கடைபிடித்து வாழ்ந்தவர் விஜயகாந்த் என கூறி நடிகர் கமல்ஹாசனும் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு அரசியல் வெளியில் புது திசையிலான நம்பிக்கையை உருவாக்கியவர் கேப்டன் எனவும், எதற்கும் அஞ்சாத துணிச்சலே அவரது அடையாளம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சினிமா, அரசியல் என இரு தளங்களிலும் தடம் பதித்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நம் நினைவுகளில் என்றும் நிலைத்திருப்பார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விஜயகாந்தின் மறைவு தமிழ்நாட்டின் பொது வாழ்வுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கடும் உழைப்பால் திரை உலகின் உச்சத்தை தொட்ட உன்னத கலைஞர் விஜயகாந்த் எனவும், தமிழ் மொழி, இன உணர்வுடன் ஈழ விடுதலை போராட்டத்திற்கு என்றும் ஆதரவு வழங்கினார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேமுதிகவின் நிறுவனரும் தலைவருமான அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த துயரமும் வேதனையும் அடைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான இரங்கல் செய்தியில், தமிழ் திரை உலகில் நடிகராக அறிமுகமாக்கி அனைவரின் மனங்களையும் வென்றவர் விஜயகாந்த் எனவும், அரசியலையும் திரை வாழ்வையும் கடந்த அற்புதமான மனிதர் என்றும், அனைவரையும் சமமாக மதித்தவர் விஜயகாந்த் எனவும் கூறியுள்ளார். அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எனது கண்ணீர் வணக்கம் என தனது ஆழ்ந்த இரங்கலை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார்.
தமிழ் திரை உலகிலும் அரசியல் துறையிலும் அவர் படைத்த சாதனைகள் காலத்தால் அழியாதவை எனவும் உலகெங்கும் வாழும் அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் எனது ஆறுதலை தெரிவித்து இப்பெருந்துயரில் பங்கெடுக்கிறேன் என சீமான் குறிப்பிட்டுள்ளார். பசிப்பினி தீர்த்த பொன்மன வள்ளல் கேப்டன் விஜயகாந்தின் மறைவுக்கு புகழஞ்சலி செலுத்துவோம் என எக்ஸ் பதிவிட்டுள்ள மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர், அவரது ரசிகர் மற்றும் தேமுதிக தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் என குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நடிகரும் அர்ப்பணிப்புள்ள தலைவருமான விஜயகாந்த் மறைவு ஆழ்ந்த வேதனை அளிப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் சினிமா, அரசியல், சமூக சேவை ஆகியவற்றில் அவர் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பு என்றும் நினைவு கூறப்படும் என தெரிவித்துள்ளார்.